நாமத்தினாலே ஒரு அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான் என்று சொல்லி நாம் சிந்திக்கிறோம், அழைக்கப்படுகிறோம். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையினுடைய ஆழமான பொருள் என்ன என்று சொன்னால், தோமா ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை அவன் தான் தொட்டு பார்த்து அவரை நேரடியாக பார்த்து நான் ஏற்றுக்கொண்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு அவரிடத்திலே வந்து பேசுகிற அந்த செய்தியை தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். நேரடியாக தன்னுடைய சரீரத்தோடு வந்து என்னுடைய சரீரத்தை வந்து தொட்டுப்பார் என்று சொல்லுகின்ற அந்த வேளையில இந்த வார்த்தையை தோமா பயன்படுத்துகிறார். என் ஆண்டவரே, என் தேவனே. என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்வதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், ரெண்டு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே மை லார்ட், மை காட் என்று சொல்லப்படுகிறது. என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்வதிலே மை லார்ட், மை காட் என்று சொல்லி, மை லார்ட் என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமாக ஒரு மனிதனுக்கு நீதி செய்கிற ஒரு நீதிமன்றத்திலே நீதிபதியிடத்திலே பேசுகின்ற பொழுது மை லார்ட் என்று பேசுவார்கள். அதாவது உலக பிரகாரமாக அவரை நேரடியாக காண முடியும். சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரை உயர்ந்தவரை அழைக்கின்ற பொழுது மை லார்ட் என்று அழைப்பார்கள். அதே வேளையில சர்வ வல்லவராக, முழு உலகத்திற்கு முடிவராக, அவரை காணக்கூடாதவராக காணப்படுகின்ற பொழுது அவரை என் தேவனே, கடவுளே என்று நாம் அழைக்கின்றோம். கடவுளை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையானது சரீர பிரகாரமாகவும் அவர் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர் கடவுளாக மேலானவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதைத்தான் என் ஆண்டவரே, என் தேவனே என்று குறிப்பிடுகின்றார். சரீர பிரகாரமாகவும் அவரை கொண்டு பார்த்து மூட்டப்பட்ட அறைக்குள்ளே சரீரத்தோடு வந்து நிற்கிறார். அவருடைய காயங்கள், அங்கே பட்ட காயங்களை அவர் நேரடியாக பார்க்கத்தக்கதாக விழாவை வந்து ஒரு விரலைக்கு பார் என்று சொல்லக்கூடிய அளவிலே அங்கே நடைபெறுகிற சம்பவத்தை நாம் அறிகின்றோம். அப்படியானால் என் ஆண்டவனே, என் தேவனே என்று சொல்லப்படுவதில்லை, அவர் மனித தன்மையிலும் காணப்படுகிறார், தேவ தன்மையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். உயிர்த்தெழுதல் என்பதாகவும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியின் அடிப்படையில் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 21 முதல் 25, அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11, யோவான் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களில் இருந்து நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக என் ஆண்டவனே என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதாவது மனித தன்மையிலே சரீர பிரகாரமாக மை லார்ட் என்று சொல்லி அழைக்கிற காரியம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு இவ்வாறு சொல்லித் தருகிறது. அவர் சொல்லுகிற பொழுது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. அடிமையின் ரூபம் எடுத்து என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே கடவுளாக ஆண்டவராக இருக்கின்ற உலக பிரகாரமாக வந்து மனித தன்மையிலே அவர் நமக்காக தன்னை அடிமையாக மாற்றிக்கொண்டார். ஆண்டவருடைய அடிமையாக மாற்றிக்கொண்டார். முழுவதுமாக தம்மை தாமே சிலுவை மரணம் வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்கிறார். நீர் மனித தன்மையில வந்தவர், எனக்காக நீர் அடிமையானவர் என்பதை தோமா ஏற்றுக்கொண்டதினால்தான் முதலாவது அவர் குறிப்பிடுகிறார், என் ஆண்டவனே என்று சொல்லி. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை ஒருவேளை நம்மை விட்டு எங்கோ இருக்கிறவர் போல் பார்க்காதபடி இந்த தோமா நமக்கு கற்றுக் கொடுத்ததின் அடிப்படையில அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிரகாரம் கூட அவர் சரீர பிரகாரமாகவும் நம்மோடு கூட செயல்பட முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்த இந்த அருமையான தோமா நமக்கு கற்றுத் தருகிறார். பொதுவாக தோமாவை நாம் சொல்லுவோம் சந்தேக பெயர்படி. யாராவது சந்தேகத்தை பேசிட்டாங்கன்னா இது தோமாவா இருக்காதான்னு சொல்லுவோம். தோமாவை ஏதோ நாம் சந்தேகப்பட்டது போன்று. ஆனால் தோமா சந்தேகப்பட்டதின்
விளைவாகத்தான் இன்று நாம் எல்லாரும் விசுவாசிகளாக மாறி இருக்கிறோம். அந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே சொல்லப்படுகிறது, 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிற பொழுது அவர் இன்னும் அநேக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லியும், இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி, நாம எல்லாரும் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்த நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இந்த தோமா இந்த கேள்வியை எழுப்பினார் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்காக நம்முடைய மனசுல எழுப்புகிற கேள்வியை தோமா அன்றே கேட்டு நமக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் சரீர பிரகாரமாகவும் இருக்கிறாரு, அவர் ஆவியாகவும் இருக்கிறார், உயிர் தெழுந்த பின்பும் ஆண்டவர் இயேசு 2 நிலைகளில் இருந்தார் என்பதை. ஆகவே இந்த ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி நமக்காக அவர் அடிமையானார் என்கின்ற சரீர பிரகாரமான அவருடைய அர்ப்பணிப்பை அறிக்கை செய்வதுதான் முதல் பகுதி, என் ஆண்டவனே என்று சொல்லுகிறது. இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இந்த ஆண்டவர் அந்த என் ஆண்டவனே என்று சொல்லும் பொழுது அவருடைய அரவணைக்கின்ற தன்மை சொல்லப்படுகிறது. முதலாவது அவர் அடிமையானவர், இரண்டாவதாக அரவணைக்கிறவர். அரவணைத்தல் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, அவர் மனித தன்மையிலும் தேவத்தன்மையிலும் அவர் அரவணைக்கிறவராக காணப்படுகின்றார். எப்படி? அவர் இந்த உலகத்திலே 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்கிற பொழுது யாரெல்லாம் அவரிடத்தில் வர முடியாமல் இருந்தார்களோ அத்தனை பேர்களை அரவணைத்தார். எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே அங்கே கண் தெரியாத ஒரு மாற்றத்தினாலே உள்ளே வர முடியாமல் இருந்தது. ஆனால் உடனடியாக ஆண்டவரிடத்திலே அவர்கள் ஓடி வந்தார்கள், அவர்களை அரவணைத்துக் கொண்டார். சிறு பிள்ளைகளுக்கு வருவதற்கு இடப்படுங்கள் என்று சொல்லி அவர்களை அரவணைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் இங்கே ஒரு மனிதன் தன்னுடைய சந்தேகத்தின் நிமித்தமாக தன்னை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது என்பதற்காக இந்த தோமாவை அரவணைப்பதற்காக, சேர்த்துக் கொள்வதற்காக அவர் மீண்டுமாக 8 நாளைக்கு பின்பு அந்த தனி மனிதனுக்காகவே அவர் வந்தார். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் இந்த ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததினால அவர் நம் ஒவ்வொருவரையும் அரவணைப்பதற்கு, ஒரு ஆத்மா கூட கொண்டு போவது அவருடைய சுத்தம் அல்ல, ஒரு ஆத்மா கூட பின்வாங்கி போவது அவருடைய நோக்கம் அல்ல. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பதாகவும் அந்த தோமாவை அரவணைப்பதற்காக, தோமாவே நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லி அவனை தேடி வந்து கூட்டிய அறைக்குள் வந்து, என்னுடைய சரீரத்தை பார், என்னுடைய விழாவை பார், என்னுடைய கைகளை பார், நீ அதை தொட்டுப்பார் என்று சொல்லி அவனை முழுவதுமாக அவனுடைய மனதிலே தோன்றுகிற சந்தேகத்திற்கு விளக்கம் கொடுத்து அவனை தன்னோடு கூட அவர் அரவணைத்துக் கொண்டார். அந்த தோமாதான் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில இந்திய தேசத்திற்கு, குறிப்பாக அதுவும் தமிழகத்திற்கு வந்து நமக்காக ஊழியம் செய்தவர். 1வது நூற்றாண்டிலே அங்கே தோமாவுடைய சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற சென்னை பட்டணத்தில் இருந்து அங்கே துவங்குகிற காரியம், அந்த சென்னை பட்டணத்தில் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்துதான் நம்முடைய இந்திய தேசத்துடைய அளவீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுல இருக்கா முதலாவதாக இந்திய தேசம் எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு அகலத்துல இருக்கிறது என்கிற அளவீடுக்கு குறிக்கப்பட்ட கல் அந்த மலையில் தான் இருக்கிறது. அப்படியான நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தோமாவை அரவணைத்தது நிமித்தமாக இந்திய தேசத்தை, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை அவர் அரவணைக்கிறவராக, நம் ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்கிறவராக அவர் இந்த உலகத்தில் வந்தார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை அரவணைக்கிறவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அரவணைக்கிறதிலே மனித தன்மையிலும் அரவணைத்தார். அவர் தெய்வமாக அல்லது உயிர்த்தெழுந்த பின்பும் அவர் ஒவ்வொரு தனி மனிதனையும் தேடி வந்து அரவணைக்கிறவராக, தோமாவை அரவணைத்தது நிமித்தமாக நான் உன்னையும் உன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அச்சத்திற்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்லுகிறவராக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று நம்மை சந்திக்கிறவராக காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, 3வது நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், அவர் ஆளுகிறவர் என்று சொல்லப்படுகிறது. ஆளுகிறவர், என் தேவனே 2வது பகுதி. முதலாவது என் ஆண்டவனே, 2வது என் தேவனே என்று சொல்லுகிற பொழுது மை காட் என்று சொல்லப்படுகிறது. என் தேவனே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அங்கே சொல்லுகிறார், இந்த ஆண்டவருடைய செயல்பாடு. ஆண்டவர் என்று சொன்னார், ஆண்டவர் என்று சொல்வதை காட்டிலும் தேவனே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையானது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னார், அவர் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே கற்றுத்தருகிற தேவ வார்த்தையானது ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. பூமியின் எல்லை எங்கும்
உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன். இங்க சொல்றாரு என் தேவனே என்று சொல்லுகிறாரே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு உலகமும் பூ உலகம் முழுவதும் ஆளுகை செய்கிற ஆண்டவராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதை இந்த தோமா ஏற்றுக்கொள்கிறார். நீர் இந்த உலகத்திலே வந்த ஒரு மனிதனாக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு உரியவர் அல்ல, நீர் இந்த முழு உலகத்திற்கும் உரியவர். நீ என் தேவன் என்று சொல்லுகின்ற பொழுது நீர் முழு உலகத்திற்கும் ஆண்டவராக நீ இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே அவர் என் தேவனே என்று சொல்லுகிறார். ஒரு நாம நினைப்போம், எதுக்கு என் ஆண்டவனே என் தேவனே என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். என் ஆண்டவனே என்று சொல்லுகிற பொழுது அவருடைய முழு மனிதத்தன்மையையும், நமக்காக வந்தார், நமக்காக உயிரோடு இருந்தார் என்பதையும், என் தேவனே என்று சொல்லுகிற பொழுது அவருடைய முழு தன்மையிலும் அவர் கடவுளாக இருக்கின்றார், அவர் முழு உலகத்திற்கும் உரியவர், பூமியுள்ள சர்வ ஜனங்களுக்கும் உரியவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவர் சொல்லுகிற காரியம் நானே தேவன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். நான் தேவன் என்று சொன்னால் இன்னொருத்தர் இருக்காமல் யோசிக்கலாம். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நானே தேவன். அதைத்தான் தோமா சொல்லுகிறார் என் தேவனே என்று சொல்லி. அன்பிற்குரியவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் சரீர பிரகாரமாகவும் ஆன்மீக பிரகாரமாகவும் என் ஆண்டவனே என் தேவனே என்று நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தோமா நமக்கு முன்பதாக சாட்சியாக நிற்கிறார். அவர் இந்த ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், மனிதத்தன்மையிலும் இருக்கிறார், தேவத்தன்மையிலும் இருக்கிறார் என்று சொல்லி அவர் நமக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், அவரை நாம் அறிக்கை செய்வோம், அவரை உலக ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.